ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஹெட்டே கூட வந்திருந்தேன், பட் அந்த ஃபீல் இல்லை, ரிலாக்ஸாக ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, சொல்லணும் இல்லை. ரியலி ஸ்கிரிப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லாவே பார்க்கலாங்க, சொல்லணும்னு சொல்ல. நான் வரும்போது கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அப்படிதான் வந்தேன். பட் படம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு, நல்லா சிரிப்பாக இருந்துச்சு படம். நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து நல்லா லைக் ஃபுல் லாஃப்டர் ஃபிலிம் அப்படி இருந்தது. நல்லா காமெடியாக சண்டேலாம் இல்லாமல் ரொம்ப சோஷியல் இஷ்யூஸ் அப்படிலாம் டச் பண்ணாமல் நல்லா ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. காமெடி தான், எந்த சீனுமே வந்துட்டு சிரிக்காமலே இருக்க முடியல. எல்லா சீன்லையுமே அங்கங்கே நல்லா காமெடி இருந்தது. ஸோ த்ரூ அவுட் த ஃபிலிம் நல்லா சிரிச்சிட்டே பார்க்கலாம். நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். மியூசிக் சாங் எல்லாமே இருந்தது. எல்லா சீனுக்குமே பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதான் சொன்னல, ஃபுல்லாகவே காமெடி ஃபிலிம் தான். ஸோ லைக் உங்களுக்கு எங்கேயுமே லேக் ஆகிற மாதிரி இருக்காது. த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த கண்டினியூவிட்டி இருக்கும். ஸோ வந்துட்டு படம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்தோடு உட்காந்து ரசித்து பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப ஆறாவாரம் அடிதடி சண்டை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப காமன் குவைட்டாக சிரித்தோம், நல்லா ரசித்தோம். புது ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தாரு, டைரக்டர் புதுசாக இருக்காருன்றாங்க. குட், நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அன்பு மயில்சாமி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா நடிக்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. முதல் படம்னு சொன்னால் நம்பவே முடியல. அவர் ஏதோ ஒரு நிறைய 4-5 படம் நடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. காமெடிலாம் நல்லா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ நல்லா சிரித்தோம். அவர் காமெடி, அவர் பேர் தான் தெரியல, அந்த ஆக்டர் பேர் தெரியல, நல்லா பண்ணியிருந்தாரு. சும்மா அப்படியே டைம்லி காமெடி கொடுத்துட்டே இருந்தார். குறைகள்னு பெருசாக எதுவும் இல்லைங்க. ரொம்ப நாள் அப்புறம் ரொம்ப ரசித்து பார்த்தோம், நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட கண்டிப்பாக படம் நல்லா இருக்குங்க. நல்லா போர் அடிக்காமல் காமெடியாக போயிட்டுருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. டான்ஸு நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு அவருக்கு. காமெடியாக தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக படம் ஃபுல்லாக காமெடி தான். நல்லா என்ஜாய் பண்ணலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. நல்லா மியூசிக் நல்லா இருக்குது, டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, எல்லாருமே ஹீரோயின் நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. படம் ஒரு போர் அடிக்கல, நல்லா சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்ல ஒரு படம். எனக்கு பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. காமெடி பிடிச்சிருந்தது, பாட்டு பிடிச்சிருந்தது, அது அன்போட டான்ஸ் பிடிச்சிருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. குறைகள்னு சொல்ல போனால் எதுவுமே இல்லை. நான் எதுவும் குறை சொல்கிற மாரி தான், நல்லா இருக்குது, போர் அடிக்கலை. யமன் கட்டளை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. யமன் கட்டளை, யமன் வந்து பனிஷ் பண்ணுறாரு, அவரோட கட்டளையை நிறைவேற்றுறது, அதான் டைட்டில் நல்லா தான் இருக்குது. ஆமாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்ல படம். படம் சூப்பராக இருந்தது சார். படம் நல்லா காமெடியாக இருந்தது, நல்லா ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி நல்ல படமாக இருக்குது. மியூசிக்கும் நல்லா இருக்குது, டேரக்டரும் நல்லா புது படம் மாதிரி இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்லா காமெடியாக இருந்தது சார், என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, போர் அடிக்காமல் நல்லா இருந்தது. அதனால் மொத்தத்தில் படம் நல்லா இருக்குது. அன்பு மயில்சாமி நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான் அது, நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு சார், அருமையான படம், நல்லா இருக்குது. காமெடி, டான்ஸு, பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது, மியூசிக்கு எல்லாம் நல்லா இருக்குது. யமதர்மனா நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் இல்லை இப்போது. ஆனால் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பிள்ளைங்களோட வந்து பார்க்க வேண்டிய படம். எந்த போர் அடிக்கலை, ஜாலியாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. சூப்பராக பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காப்புல பையன். மென்மேலும் வளரணும், நல்லபடியாக வருவாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பல்ல எல்லாம் பிடிச்சிருக்கு, ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா டான்ஸு மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு குடும்ப படமாக இருக்குது, எல்லாம் ஏன் பண்ணுறது நல்லா பண்ணியிருக்காரு. புதுமுகம் மாரி தெரில, நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா டான்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. காமெடி ஓகே, காமெடி படம் தானே, குடும்ப படம், காமெடி ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க, நிகழ்காலத்தை பற்றி, இப்போ என்ன நடக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், அதெல்லாம் இல்லை, எல்லாமே நல்லா இருப்பார். சூப்பராக இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருந்துச்சு சார். ஓகே, பாட்டு காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். பாட்டு எல்லாமே, எல்லா சீனும் நல்லா தான் சார். பாட்டு காமெடி நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த யமன் கட்டில் கொஞ்சம் காமெடியாக போகிறதுனால நல்லா இருக்கு சார். அது காமெடியாக நல்லா சின்ன பசங்க நல்லா பார்க்கலாம். ஹீரோ சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. அதான் படத்தில் லாஸ்ட்டில் வந்து நல்ல கருத்து சொல்கிற மாதிரி இருக்கு. காமெடிலாம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா
எனக்கு அந்த ஹீரோ சீன்ஸில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரும் நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிங்க. யமதர்மம் சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டு கான்செப்ட் 53 சொன்னார்ல, அது ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய். படம் நல்லா இருந்துச்சு சார். என்ன ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க சார். அன்பு நல்லா நடிச்சிருந்தாங்க சார். நல்லா இருந்துச்சு. மியூசிக் பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, காமெடியும் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கணும். நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க பாட்டு. இல்லை குறைகள்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக தான். நல்லா என்கேஜ்மெண்ட்டாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ளோவாக போகுது. பார்க்க அதில் ஒரு ஆக்டிங் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. அது எனக்கு மியூசிக் பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஹீரோடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஒன்றும் மெசேஜ்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஒரு என்டர்டைன்மெண்ட் வரும், கமர்ஷியல் காமெடி அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல டைமிங் காமெடி பார்க்கலாம். ஃபேமிலியோட அதை பார்க்கலாம். இது டிஃப்ரெண்டா இருக்கு, பாருங்க, பார்த்தா தான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப பிடிக்கும். அவங்க பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அன்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்காது சொல்ல அப்படி இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. யமன் கட்டளை கரெக்டாக தான் இருக்குது டைட்டில். நாங்கள் ரொம்ப க்யூரியஸாக வந்தோம், என்ன யமன் கட்டளைனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு தெரியும் இல்லை, கொஞ்சம் சீன் போனோன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அதை ரிவீல் பண்ணாங்க எப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் அப்புறம் கதையை சொன்ன மாதிரி